சனாதன தர்மம் மகாபாரதம். ரிஷி சஹஸ்ரபத் ருருவிடம் கூறிய அறைவுரைகள். ஓ படைத்தவற்றில் முதன்மையானவனே, மனிதர்களுக்கு உயர்ந்த அறம் கொல்லாமையே. எனவே எந்த பிராமணனும் எந்த உயிரினத்தின் உயிரையும் எடுக்கக்கூடாது. பிராமணன் எப்போதும் மென்மையானவனாகவே இருக்க வேண்டும். இதுவே வேதங்களின் மிக புனிதமான விதி. ஒரு பிராமணன் வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். உயிரினங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். எப்படி வேதங்களை நினைவில் வைத்திருப்பது முதல் கடமையோ, அவ்விதமே எல்லா உயிர்களுக்கும் நன்மை கருதுவதும் உண்மையோடு இருப்பதும் மன்னிப்பதும் கடமையே ஆகும். கடுமையாக நடந்து கொள்வது, செங்கோலுடன் அதிகாரம் செய்வது, குடிமக்களை முறையாக ஆள்வது ஆகியவை சத்திரியனின் கடமைகள். யயாதி அஷ்டகனுக்கு கூறிய அறிவுரை. நான் நகுஷ மைந்தனும் பூருவின் தந்தையுமான யயாதி ஆவேன். அனைத்து உயிரையும் மதிக்காததால் தேவர்கள், சித்தர்கள் மற்றும் முனிவர்களின் உலகத்திலிருந்து எனது அறத்தகுதிகள் குன்றி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். அஷ்டகன் கேட்டான், ஓ ஏகாதிபதி, வயதால் மூத்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று நீர் சொல்கிறீர். ஆனால் கல்வியாலும் தவத்தகுதிகளாலும் உயர்ந்தவர்களே வழிபடுவதற்கு உண்மையான தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது என்றான். யயாதி கூறினான், பாவம் என்பது 4 அறச்செயல்களின் தகுதிகளையும் அளிக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. தற்பெருமையானது ஒருவனை நரகத்திற்கு அழைத்து செல்லும் பண்புகளில் ஒன்றாகும். அறவோர் தீயவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற மாட்டார்கள்.